friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா நல்லதா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஃபரெண்டா நம்ம வந்து ஓட்ஸ்ல வந்து வேற என்னென்ன காம்பினேஷன்ஸ் செய்யலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம செல்ஃப் க்ரூமிங்ல ஒரு சின்ன பார்ட் நான் இன்னைக்கு கவர் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான vlog. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மினிட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பார்ட் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்க்கு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஹோப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம vlogக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் நான் வந்து ஓட்ஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன். ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தான். அதுக்கு முன்னாடி வந்து அதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஃபேமஸ் ஆச்சு. பட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும் போது நான் எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கார்ப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கார்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவசியம் நம்மளோட உடம்புக்கு. அதனால ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னோட பேட்சஸில் எல்லா பேட்சஸ்லையுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு வரேன். பட் நீங்கள் அந்த மாதிரி கார்ப்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னா எந்த மாதிரி கார்ப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா GI இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி கார்ப்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஹோல் கிரெயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஓட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையே தான் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் தப்பு. ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் எல்லாமே வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஒரு நாள் நீங்கள் ஓட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு நாள் ராகி எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா புது புது இன்க்ரீடியன்ட் வந்து உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள், விச் இஸ் ஹெல்த்தி. லோ GI இண்டெக்ஸ் அப்படின்றதுனால இன்சுலின் ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால டயபெட்டிக் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது நல்லா செட் ஆகும். நான் உங்களுக்கு ரெசிபிஸ் காமிக்கிறேன், இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செல்ஃப் க்ரூமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் மஸ்காரா அப்புறம் ஐ பென்சில் பற்றிலாம் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப் கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். எஸ்பெஷலி ஆஃபீஸ் போகிறது அப்புறம் வந்து காலேஜ் போகிறதுக்குலாம் சட்டிலாக தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லிப் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நான் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கல, என்னோட ஃபேவரட் ஆப்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன், விச் இஸ் லாங் லாஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப் ஸ்டெயின் ட்ரை பண்ணேன். லிப் ஸ்டெயின் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அப்படியே உங்களோட லிப் கலர்லேயே ஒரு பெட்டர் கலராக இருக்கிற மாதிரி. இந்த லிப் ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா Vita ஆர்கானிக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். சூப்பரான கலர், மஸ்ட் நீங்கள் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி உங்களுக்கு லிப் ஸ்டெயின்ஸ் பிடிக்கும், லிப்ஸ்டிக்கோட லிப் ஸ்டெயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்பயுமே நான் அதுதான் போட்டிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கும் போது உங்ககிட்ட லிப் கிளாஸ் இல்லைன்னா வந்து லிப் பாம் இருந்ததுன்னா அதை கையில் கொஞ்சமாக தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் வரும். இது நீங்கள் லிப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணது வந்து கே பியூட்டிலேருந்து ட்ரை பண்ணேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிப் அண்ட் சீக் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி வரும். இது ரொம்ப சட்டிலான கலர், ஒரு மாதிரி பீச் அந்த மாதிரி கலரில் வருது. அது ஒன்று தான் கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் வந்து மெஸ்ஸி ஆகுது இது யூஸ் பண்ணும்போது. ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த கலர் நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இது நல்ல நியூட்ரல் கலர், ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நீங்கள் வந்து ப்ளஷ் மாதிரி கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர்பாரில் LAKMÉ ஆசாயம் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி சூப்பரான ஒரு கலருங்க இது. நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர். ஆனால் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து சாஃப்ட் மேட்டு, பயங்கர சாஃப்டாக இருக்கிறது, ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். நான் கையில் போட்டோன்னே பாருங்கள் எந்த மாதிரி பிரேக் ஆகிடுச்சுன்னு. ஸோ இது ஒரே ஒரு பிரச்சனை தான் நான் பார்த்தேன் இதில். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரெண்டு ஃபேவரட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டுமே வந்து NYX NYXலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பவுடர் பஃப் லிப்பி அந்த சீரீஸில் வரும், இன்னொன்று வந்து சாஃப்ட் மேட் அந்த ஒரு சீரீஸில் வரும். ஆனால் ரெண்டுமே ட்ரஸ்ட் மீ நீங்கள் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சாஃப்ட் மேட்டில் இருக்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்லா வைப்ரண்ட்டும் உங்களுக்கு ப்ளூ டோனில் இருக்கிறதுனால நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும்.
சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட் இந்த பவுடர் பஃப் நான் பக்கத்துலேயே போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா எல்லாமே பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆக்சுவலி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பர்பிள் அண்டர் டோனில் வரும். செகண்ட் இருக்கிறது ப்ளூ அண்டர் டோன், இது வந்து பர்பிள் அண்டர் டோனில் வரும். இது 3 கலர்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லிப் கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து எடுப்பாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புட் டவுன் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிப் ஸ்டெயினில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டோட லிப் ஸ்டெயின். நான் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது ஆக்சுவலி. நான் இதுவும் உங்களுக்கு ஸ்டெயின் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆக்சுவலி இதோட டிண்ட்டு. ஸோ லாஸ்ட் கலர் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மி 925ல ரோஸ் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல், எல்லாருக்குமே செட் ஆகும். இது என்னோட டாப் ஃபேவரட் கண்டிப்பாக எல்லாத்தோடையும் சேர்த்து. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கலர், இதுவும் ப்ளூ டோன் தான். பட் ஆனால் உங்களுக்கு பாருங்கள் எல்லா கலருமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ரோஸ் கேட்டகரியில் தான், பிங்க் கேட்டகரியில் தான் வரும். பட் ஸ்டில் நீங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக காமிச்சேன் 925 லாக்மியோட 925 ரோஸ் டச். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் காமிச்ச ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. திவாலி டீல்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருக்குது. நான் எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டின்னர் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபைபரும் அதில் இருக்குது. ஸோ தேவையான காப்ஸும் உங்களுக்கு அதில் கிடைச்சிரும். நார்மல் வாட்டர் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்சியில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நல்லா முளைக்கட்டின பச்சை பயிறு ஆட் பண்ண போகிறோம். அது வேகலாம் வைக்கலை, நீங்கள் வந்து முளைக்கட்டை வச்சிட்டிங்கன்னா அது மட்டும் போதும். இதோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், இது எல்லாமே போட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கினா போல் வரும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் டைரெக்டாக வந்து தோசை ஊற்றிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொடியோடு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை சட்னியோட வச்சும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், ஓட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டின்னர் வந்து செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ஆப்ஷன் பார்க்கலாம். ஒன்று வந்து மில்க் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். மில்கில் வந்து ரோல்டு ஓட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நார்மல் ஓட்ஸ் சீக்கிரமாக சோக் ஆகிடும், பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா சோக் ஆனோடனே நம்ம இதில் ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பனானா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 ஸ்ட்ராபெரி. கிளாசிக் காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லோடட் வித் பொட்டாசியம், வைட்டமின் சி, ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ். செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் வித்தவுட் மில்க் வந்து இப்போ பார்க்கலாம். அரை கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 டம்ளர் சூடான வெந்நீர் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் சோக் பண்ணி விட்டுருங்க. அதில் நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆப்பிளும் ப்ளூபெரியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆன் டாப் ஆஃப் தட் குட்டி குட்டியாக கட் பண்ண பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பாதாம் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி சேர்த்து கலந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிஸி பர்சன் நீங்கள் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஓட்ஸ் ரெசிபீஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.